பிரீமியம் குவாலிட்டி செக்கெண்ணெய் தயாரிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பே குவாலிட்டியான ரா மெட்டீரியல் செலக்ட் பண்றது. இந்த ரா மெட்டீரியல் செலக்ஷனை நாங்க வெறும் ஒரு ஸ்டெப்ல மட்டும் பண்ணாம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நாங்க வெரிஃபை பண்றோம். நேரடியாக ஒரு விவசாயிட்ட இருந்தோ விவசாய நிலத்துல இருந்து வாங்கும் போது 4 பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் செக் பண்றோம். நல்ல விளைஞ்ச விதைகளா இருக்காங்கிறத பார்ப்போம். ஏன்னா மெச்சூரான சீட்ஸ்ல இருந்து மட்டும்தான் நல்ல ஆயில் ஈல்டு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம டேஸ்டும் கிடைக்கும். ரெண்டாவது விஷயமா நாங்க பாக்குறது ஈரப்பதம், அதாவது மாய்ச்சர் அதிகமா இருக்கிற பட்சத்துல நம்ம ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் வைக்க முடியாது. மூணாவது விஷயம், ஏதாவது பூச்சி இல்லைன்னா நோயால பாதிக்கப்பட்ட விதைகளா இருக்கான்னு பாக்குறோம். அந்த மாதிரி இருந்தா இது நாங்க ஃபீல்டுலயே ரிஜெக்டும் பண்ணிடுறோம். நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, அறுவடைக்கு அப்புறம் மழையில நனைஞ்ச விதைகளா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது இதுல பூஞ்சை பாதிப்புக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இது எல்லாமே நாங்க ஃபீல்டுல மட்டுமே பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். இது இல்லாம எங்களோட மேனுஃபேக்சர் யூனிட் வந்ததுக்கு அப்புறமும் நாங்க ஒரு சில பேராமீட்டர்ஸ் செக் பண்றோம். அதுல இருந்து ஒரு சாம்பிள் பேட்ச் எடுத்து அதையுமே லேப்ல கொடுத்து அதோட ரிசல்ட்ல நாங்க இதெல்லாம் செக் பண்றோம். ஒரு ஆயிலுக்கும் தனித்தனி பேராமீட்டர் செக் பண்ணுவோம். இது ஒரு கம்ப்ளீட் சீரீஸாவே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.